அது அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்னை கேட்டால் எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சலாம் அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்கே கேட்குற கேள்வி இல்லை. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்கே பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம். இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். இங்கெல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்கே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே நான் ஒரு திருமணத்துக்கு போகிறேன், பத்திரிக்கையில் போடுறீங்க, இவர் கலந்துக்கலாம் அவர்கள். நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர், புரிஞ்சுக்கிங்க. தலைவன் கிடையாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் இங்கே கிடையாது. குடும்ப கட்சி கிடையாது, புரியுதுங்களா? சர்வாதிகார ஆட்சி கிடையாது. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம். எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சியில் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல் எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்படுறாங்க. எந்த தடையும் கிடையாது. எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல. அதிமுக சுதந்திரம் கொடுக்குற. ஏன்னா நாங்களே இவங்களோடு இருந்து பணியாற்றியவர். சார், இது விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. இந்த வேளாண் பட்ஜெட் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஒரு கண் துடைப்பு. விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற நாடகம். இதனால் என்ன பயன் இருக்குது? எல்லாம் இந்த மானிய கோரிக்கைகள் வருது. ஒவ்வொரு துறை இருக்குது. அந்த துறை வாரியாக என்னென்ன திட்டத்தை கொண்டு வரணும் அதில் விவரமாக இருக்கும். எல்லா மானிய கோரிக்கைகளையும் அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு புத்தகத்தை போட்டு 1.25 நாள் எங்களையெல்லாம் அமர வச்சு என்ன அதில் எதாவது இருக்குன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றையுமே காணோம். இப்படிலாம் மக்களை ஏமாற்றுகிற தந்திர மாடல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம். சார், விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள், விவசாயிகளுக்கு என்ன அக்ரிகல்ச்சரில் என்னென்ன இருக்குது? ஒரு விவசாயி பயிர் நடுறான், அந்த பயிர் எப்படி வளரும்? அந்த பயிர் விளைச்சல் கொடுக்கும். விளைச்சல் கொடுக்கும்போது அந்த விளைபொருளுக்கு தேவையான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஏன்னா விவசாயிகள் பயிர் அடிக்கின்ற பொழுது ஒரு விலை, அவன் ஆகா ஒரு ஏக்கரில் இந்த பயிர் நட்டால் கிட்டத்தட்ட அறுவடை ஆகும்போது நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குன்னு நினைப்பான். ஆனால் அறுவடை ஆகும் பொழுது மாறி போயிடும். இன்றைக்கி போய் தக்காளி என்ன வைங்க, நல்லா என்ன பாருங்கள், இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்கிது. இன்றைக்கி விவசாயி எப்படி பிழைக்க முடியும்? அதுக்கு தான் அதற்கு உண்டான விலை நிர்ணயிக்க வேண்டும். அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அது இந்த ஆட்சியில் இல்லை. இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுற விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் கிடையாது. இன்றைக்கு இந்த மைக்கு தயார் பண்ணுறாங்க, இதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த கேமரா தயார் பண்ணுறாங்க, அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த சட்டை தயார் பண்ணுறாங்க, இந்த சட்டைக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த சொந்த விவசாயி உற்பத்தி செய்கின்ற அந்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை. அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். விவசாயி என்ற முறையில் இதில் காணோம். விவசாயிகள் என்ற முறையில் நான் வருத்தப்படுறேன். ஆனால் இது ஒரு கடினமானது தான். இருந்தாலும் இந்த வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கின்ற போது வேளாணுக்கு நன்மை கிடைக்கின்ற பட்ஜெட்டாக இருக்கணும், கண் துடைப்பு பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது. தமிழ்நாடு பூரா 950 இடத்துல வச்சாங்க. ஆனால் அந்த எல்இடியில் திரு சீமானவர்கள் பேசுகிறது தான் தெளிவாக வந்திருக்குது. அதைத்தான் மக்கள் பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க, பட்ஜெட்டை பார்த்து ரசிக்கல. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.